ஆனா நேத்து சாத்தான்குளத்தில அந்த ஃபெனிக்ஸ் ஜெயராஜ் வழக்குல தீர்ப்பு குடுத்துருக்காங்க. இவங்க குற்றவாளிங்கிற சொல்லிட்டாங்க. 30ஆம் தேதி தீர்ப்பு வாசிக்கப்படுங்கிற மாரி தான் சொல்லியிருக்காங்க. அதில ஒரு வார்த்தை ஜட்ஜ் சொல்லியிருக்கிறது வந்து, "நீங்க ஃபோன்ல பேசினதெல்லாம் எங்களுக்கு உரையாடல் வந்து கிடைச்சது. அப்பாவும் மகனும் கிடைச்சிருக்காங்க. வந்து அடிச்சு பழகலான்னு சொன்ன வார்த்தை. அதுமாரி அவங்கள அடிச்சதில வந்து பின்பக்கம் வந்து சதையே இல்லாம இருந்த விஷயங்கள். இந்த மாரி பல்வேறு குற்றச்சாட்டுகள சொல்லி 9 பேருமே குற்றவாளிகள்ங்கிற ஒரு தீர்ப்ப குடுத்துருக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க? மிக கொடூரமான ஒரு தாக்குதல்ன்றது தான் அந்த டைம்ல நடந்தது. சாதாரண மேட்டர் அது. கொரோனா காலத்தில அந்த கடைய அடைக்கிறதுல சம்மந்தமா. இவங்களுக்கு ஏற்கனவே அவங்க மேல கோவம் வந்துருக்குது. அந்த கோவத்தின் அடிப்படையில இவங்கள கூட்டிட்டு போயி, அடின்னா நீங்க சொல்ற மாரி 4, 5 லுங்கி மாத்துற அளவுக்கு ப்ளீடிங் ஆயிட்டே இருந்தது. இதுல என்ன கொடுமைன்னா ரிமாண்ட் பண்ணாங்க பாருங்க. அதையும் வச்சுட்டு. ம். அப்ப எப்படி அவங்கள என்ன பண்றது? ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ணவங்க நிலைமை என்ன சொல்லுங்க? அவங்கள என்ன பண்றது? அடிச்ச காவல்துறை இதுன்னா, ஹாஸ்பிட்டல்ல எப்படி அவங்கள ரிமாண்ட் அவங்க பண்றது? ஏன் குற்றவாளியா கணக்கிடல? அது என்னன்னு தெரியல. அது இது பண்ணணும். அப்போ இது ஒரு கொடூரமான ஒரு விஷயமா அதிமுக ஆட்சியில நடந்தனால வெளிய வந்தது. இவர்கள் ஆட்சி நடந்திருந்தா சாதாரணமா அவர்களே செவுத்துல உடம்ப தேய்ச்சதுனால அப்படி வந்ததுன்னு கூட ஏதாவது சொல்லியிருப்பாங்க. அப்போ அந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்கணும். இதில அவர்கள் குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு சாகும் வரை ஆயுள் இல்லாட்டி சில 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 ஜட்ஜிங்க ரொம்ப சீரியஸா இருந்தா மரண தண்டனை கூட குடுக்குற அளவுக்கு பண்ணுவாங்க. ஓகே. மேல் கோர்ட்ல போய் அது ஆயுள் தண்டனையா மாறும். எப்படி வரும்னு தெரியல. ஆனா